வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குரானும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றைல் மண்புக்கு மாய்வது மண். என்ன பொருள்னா, நல்லவர்களால் தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் இந்த பூமி புதையுண்டு அழிந்து விடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வல்லல் நபியிடம் கேட்கிறார்கள், அஃப நஹ்லிகு வ ஃபீனா அஸ்ஸாலிஹூன் கால நஅம் இதா கஸ்ரல் ஹபஸ் என்று கூறுகிறார். எங்களில் நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அழிந்து போவோமா என்று நபித்தோழர்கள் கேட்ட பொழுது, ஆம், தீமைகள் பெருகிவிட்டால் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்துதான் அழிந்து போவீர்கள் என்று கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நல்லவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் வாழ்வது கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். அது வேறு எந்த காலமும் அல்ல, நாம் வாழக்கூடிய இந்த காலம்தான். ஒரு அரசு அதிகாரி நேர்மையாளராக இருந்தால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்படுவார். ஒரு பெண் நல்லவனை விரும்புவதை விட தீயவனை விரும்புவதை பெருமையாக நினைக்கிறார். மக்கள் நல்ல ஆட்சியாளனுக்கு வாக்கு செலுத்துவதை விட பணம் கொடுக்கின்ற தீய ஆட்சியாளனுக்கு வாக்கு செலுத்துவதை பெருமையாக நினைக்கிறார்கள். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நாம் எப்படி அடையாளம் காண்பது? எல்லோரிடமும் நாம் பழக வேண்டும். நல்லவர்களிடம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தீயவர்களிடம் எப்படி வாழக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இனிப்பாக இருந்தால் உங்களை முழுங்கி விடுவார்கள், கசப்பாக இருந்தால் உங்களை துப்பி விடுவார்கள், உப்பாக இருந்து பாருங்கள், அளவோடு உங்களை பயன்படுத்துவார்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.